ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இபிஎஃப்ஓ அதிரடி மாற்றங்கள், புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் பிஎஃப் கணக்கில் 5 முக்கிய அப்டேட்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இபிஎஃப்ஓ சமீபத்தில் கூட்டத்தில் ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்தும் வகையில் பல முக்கிய தீர்மானங்களை எடுத்துள்ளது. இந்த மாற்றங்கள் கோடிக்கணக்கான தனியார் துறை ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பையும் செயல்முறை எளிமையவும் வழங்கும் வகையில் அமைந்துள்ளன. முதலாவதாக முக்கிய மாற்றமாக புதிய இபிஎஸ் 2026 அறிமுகப்படுத்தப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சமூக பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் பழைய எம்ப்ளாய்ஸ் பென்ஷன் ஸ்கீம் விதிகளில் இருந்த சிக்கல்களை நீக்கி ஓய்வூதிய பலன்களை சட்டப்பூர்வமாகவும் எளிமையாகவும் பெறும் வகையில் இந்த புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக 2025-26 நிதி ஆண்டிற்கான இபிஎஃப் வைப்பு தொகைக்கு 8.25% வட்டி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார சவால்கள் இருந்த போதிலும் இந்த வட்டி விகிதம் ஊழியர்களின் நீண்டகால சேமிப்பை அதிகரிக்க உதவும். மூன்றாவதாக பல ஆண்டுகளாக செயல்பாடின்றி இருந்த கணக்குகளில் உள்ள தொகைகளை திருப்பி வழங்க ஆட்டோ செட்டில்மெண்ட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ரூபாய் 1000க்கு குறைவான இருப்பு உள்ள கணக்குகளில் பணம் தானாகவே ஊழியர்களின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்படும். இதன் மூலம் பழைய நிறுவனங்களில் இருந்த சிறிய தொகைகளை எளிதாக பெற முடியும். நான்காவதாக ஊழியர்களின் குடும்ப பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் EDLI 2026 அறிமுகமாகிறது. பணியின் போது ஊழியர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு காப்பீட்டு தொகை விரைவாகவும் தடையின்றியும் வழங்கப்படும் வகையில் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக தனியாக பிஎஃப் ட்ரஸ்ட் நடத்தும் நிறுவனங்களுக்கு 6 மாத கால பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை இபிஎஃப்ஓ விதிகளுக்கு உட்படாமல் இருந்த நிறுவனங்கள் அபராதமின்றி பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் அந்த நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய நிதி அரசு அமைப்பின் கண்காணிப்பில் பாதுகாப்பாக இருக்கும். இந்த அனைத்து மாற்றங்களும் 2026ஆம் ஆண்டிற்குள் முழுமையாக அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு ஓய்வூதியம் மற்றும் பிஎஃப் தொகைகளை பெறுவதில் உள்ள தாமதங்களும் குறையும். எனவே பிஎஃப் சந்தாதாரர்கள் இந்த புதிய அப்டேட்களை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம். ஸோ கண்டிப்பாக பிஎஃப் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.